ஒரு நோட்டு ரெண்டு நோட்டுன்னா அலட்சியம்னு சொல்லலாமே. இத்தனை நோட்டு வந்து ஒரு ஏடிஎம் மிஷினுக்குள்ள போகுதுன்னா இது வந்து கண்டிப்பாக அலட்சியம் கிடையாது. இதெல்லாம் பாருங்க, கரையாம்பூத்துல இருந்து தூக்கிட்டு எடுத்து வந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு வந்து மோசமா இருந்திருந்தா பரவாயில்ல, 10,000 ரூபாயும் இவ்வளவு மோசமா இருக்கு. இது எப்படி இவ்வளவு மோசமான நோட்டு எப்படி ஏடிஎம்ல வந்துச்சு? நம்ம வந்து ஒரு பென்சில் எழுதின நோட்டை போட முடியுமா அதுக்குள்ள? உடனே ரிஜெக்ட் ஆகுது இல்ல. இப்ப இத்தனை நோட்டை உள்ள வச்சிருக்காங்க. ஒரு நோட்டு ரெண்டு நோட்டுன்னா அலட்சியம்னு சொல்லலாமே. இத்தனை நோட்டு வந்து ஒரு ஏடிஎம் மிஷினுக்குள்ள போகுதுன்னா இது வந்து கண்டிப்பா அலட்சியம் கிடையாது. தெரிஞ்சேதான் நடந்திருக்கு. ஏதோ ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல. என்ன ஏற்று இங்கே வந்தோம்? சிவகங்கையில் 48 காலங்க அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது. நான் இன்னைக்கு சாயந்தரம் போய் 10,000 ரூபா பணம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். பணம் வந்துச்சு, ஒரு பணம் கூட உருப்படியாக இல்லை. 500 ரூபா நோட்டு ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கரையாம்பூத்துலேருந்து தூக்கிட்டு எடுத்து வந்த மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு வந்து மோசமாக இருந்திருந்தால் பரவாயில்ல, 10,000 ரூபாயும் இவ்வளோ மோசமாக இருக்குது. இது எப்படி இவ்வளவு மோசமான நோட்டு எப்படி ஏடிஎம்ல வந்துச்சு? நம்ம வந்து ஒரு பென்சில் எழுதின நோட்டை போட முடியுமா அதுக்குள்ள? உடனே ரிஜெக்ட் ஆகுது இல்லை. இப்போ இத்தனை நோட்டை உள்ள வச்சிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு இவ்வளவு மோசமான நோட்டு? இது வந்து ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு இப்படி தப்பா வந்திருந்தா பரவாயில்ல, இது வந்து தெரிஞ்சே நடந்திருக்கும். இது கண்டிப்பா இந்த நோட்டு வச்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து இது மாதிரி சாதாரண ஒரு பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறாங்க, ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒரு வயசானவங்க வந்து எடுக்கிறாங்க, பஸ்ஸில் அவங்களால போக முடியுமா? இல்லை வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு போக முடியுமா? இப்போ இந்த பணத்தை நான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பேங்க் லீவு, நாளைக்கு வரைக்கும் நான் உட்காந்துருக்கணும். எனக்கு இந்த அலைச்சல் தேவையா? நாளைக்கு நான் காலையில் வரைக்கும் நான் அந்த பணத்தை மாற்றுறதுக்கு நான் மறுபடியும் நான் பேங்க் வரணும். இங்கே 1008 கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி இதை மாற்றணும். எனக்கு இது தேவையா? வீட்டில் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, வீட்டில் கூலியாரெலாம் உட்காந்துருக்காங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க. எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ ஏடிஎம்ல நின்று தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இது மாதிரியான தவறு நடக்கக்கூடாது, எந்த ஒரு பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன்.